என்னடி இது? இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஆகாம இருக்குமா? வாங்க, நான் உங்களுக்கு எந்த பெயிண்ட்டை எங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் சாய், ஸ்பேட் ப்ரமோட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர். நம்ம நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டீரியருக்கு தனி பெயிண்டும் எக்ஸ்டீரியருக்கு தனி பெயிண்டும் இருக்கு. நம்ம எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இன்டீரியர் அடிக்கிறதும் இன்டீரியர் பெயிண்ட் எக்ஸ்டீரியர் அடிக்கிறதும் தான் பெரிய மிஸ்டேக். இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹெவி ரெயின்ஸ், சன் அண்ட் டஸ்ட்ல இருந்து நம்ம வீட்டை பாதுகாக்கிறது நம்ம எக்ஸ்டீரியர் வால்ஸ் தான். அப்படிப்பட்ட எக்ஸ்டீரியர் வால்ஸ்க்கு நம்ம ஆன்டி ஃபங்கல், யூவி ரேஸ் ப்ரொடக்டட், வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம லக்ஸரி ஆப்ஷன் போறோம்னா அல்டிமா ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம பட்ஜெட் ஆப்ஷன்ல நம்ம அப்பெக்ஸ் அல்டிமா யூஸ் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இதுவே இன்டீரியர் வால்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா வெதர் எக்ஸ்போஷர் இருக்காது. பட் நம்ம கிட்ஸ் டச் பண்றதும் கிச்சன்ல வர ஸ்மோக் அப்புறமா நம்ம ஸ்டெயின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம வால்ஸ்க்கு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம ஈஸியா கிளீன் பண்ற மாதிரியும் இருக்கும். இதுக்கு லக்ஸரி ஆப்ஷனா நம்ம ஏஷியனோட ராயல் சூஸ் பண்ணலாம். நம்ம பட்ஜெட்டா போறோம்னா டிராக்டர் ஷைன் யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். பெயிண்ட்னா கலர் மட்டும் இல்லைங்க, அது நம்ம வீட்டை எவ்வளவு லுக்கா காமிக்கிறதுக்கும் அண்ட் நம்ம வீட்டை எவ்வளவு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. நாங்க ஸ்பேட் ப்ரொமோட்டர்ஸ்ல சர்ஃபேஸ், சன்லைட், மாய்ஸ்சர் ஏரியான்னு எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் உங்க வீட்டுக்கான பெயிண்ட் நாங்க சூஸ் பண்ணோம்.